இதுக்கு பயன்படுறதுக்கு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு, நம்ம வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பும் கேட்குறோம். இதை விரைந்து பண்ணணுங்கிறதுக்கு மாநில அரசுக்கிட்ட அந்த அதிகாரம் இல்லையா? விரைந்து நீங்கள் பண்ணணும்னு சொல்ல முடியாது. சொல்லலாம், விரைந்து நீங்கள் எடுக்க வலியுறுத்தலாம். அதனால தான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் எடுக்க அப்படின்னு வலியுறுத்தினாங்க. இப்போ அவங்க அறிவித்த பிறகு இப்போ வந்து அழுத்தம் கொடுக்கலாம், விரைந்து எடுங்கன்னு சொல்லி எடுத்து அந்த புள்ளி உரங்களை வந்து வாங்கலாம். இப்போ ஏழை பணக்காரனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த சாதி அவங்கள விட்டு போகிறதில்ல. அதே போல் தான் ஒடுக்கப்பட்ட மக்கள், மற்ற சாதி, உழைப்பு சாதிகள் எல்லாமே பை பர்த்தாக தான் இங்கே இருக்கு. பரவலாக பல சாதிகளுக்கு, ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கு பிரித்து கொடு அப்படின்னு கேட்குறதானே தவிர இது எல்லாருக்கும் கிடச்சிடும். இப்போ 7 கோடி பேர் இருக்கிறோம்னா 7 கோடி பேருக்கு, இப்போ 2 கோடி பேர் வேலை வாய்ப்பு இருக்கிறோம், மாணவர்கள், இளைஞர்கள் 2 கோடி பேருக்கு கிடைக்க போகுது. 80 இருக்குதுன்னா அவங்களுக்கு 40 அப்படி வைக்கிறாங்க. அது ரொம்ப, அது வந்து மற்றவங்க போக விடாமல் தடுத்து அந்த ஆட்களை மட்டுமே அந்த உயர் ஜாதி ஆணைகள் சொல்லி அந்த அப்பர் காஸ்டையே முழுக்க புள்ள பண்ணுறாங்க. ஒரு திட்டம் தான். செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே, நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கினில் எனக்கும் தானே. வணக்கம், நான் உங்கள் செவ்வியன். நமது செங்கோலும் வலையொலியினூடாக இன்று நம்மோடு இணைந்திருப்பது பெரியாரிய மார்க்சிய பொதுவுடைமை கட்சி துறை செயலாளர் ஐயா பாலாவலசன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா, இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி நடுவர் அரசு அறிவிச்சிருக்காங்க. சரிங்க. அதை பற்றியான ஒரு கலந்துரையாடல். ஐயா, அந்த பார்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? திடீர்னு இப்போ பீகார் தேர்தலை ஒற்றி இந்த அறிவிப்பு வந்திருக்கு. தேர்தல் ஒட்டியான அறிவிப்பா இல்ல வந்துட்டு உண்மையாவே அவங்க நடத்துவாங்க? மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சி நீண்ட காலமாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி வருகிறது. மறைந்த தோழர் ஆணைமுத்து ஐயா அவர்களே சிந்தனையாளர் ஏட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். இது மிக தேவையான ஒன்று. பிஜேபி அரசு எந்த காரணத்திற்காக தேர்தலுக்காக இதை சொல்லி இருந்தாலும் இதை ஒழுங்காக செய்தால் வரவேற்கலாம் என்பதுதான், வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. அவங்க சுயநலம் கருதி செய்தாலும் நமக்கு அதனால் ஏதாவது பயன் ஏற்படும் என்று நாம் நம்புகிறோம். அதனால அதை வரவேற்கிறோம். ஐயா, இதே மாதிரி அவங்க இது முதல் முறை இல்லைன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2018 காலகட்டங்கள்லயே அவங்க வந்து இதை அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கண்டுகொள்ளாம விட்டாங்க. அதனாலதான் கேக்குறோம், அது உண்மையா நடக்குமா? கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு நடுவர் அரசு வந்து அதை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சாதிவாரி கணக்கெடுப்பா சொல்லல, மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. தனியாக சாதிவாரி கணக்கெடுப்பு மாதிரி சொல்லல. ஏன் முன்னமா அவங்க 2018ல சொன்னாங்க, ஆனா அது எதுவுமே நடக்கல. அது வந்து மாநில அரசுகள் எப்படி பார்க்கணுங்கிறீங்க? அதான் பொதுவாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஆங்கில அரசு வந்து 1771 வந்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுத்துட்டு வந்தாங்க. அதில் 1881 சாதி வாரியும் சேர்த்து தான் எடுத்தாங்க கணக்கெடுப்பை, ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் ஒரு முறையும். 1931 வரை மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதி வாரியும் கணக்கெடுப்பும் சேர்ந்து தான் இருந்தது. அதன் பிறகு 41 1939 45 வரைக்கும் 2ஆம் உலகப் போர். அதனால அந்த கணக்கெடுப்பு ஒழுங்காக எடுக்கல. அதனால 41 இல்லை. 50 இந்தியா குடியரசு ஆயிடுச்சு. 51 கணக்கெடுப்பு வரணும். அதனால 50 இந்திய அரசு வந்து நாங்கள் இனிமேல் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது இல்லை, வெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டும்தான் எடுப்போம் அப்படின்ட்டு ஒரு கொள்கை முடிவாக நேரு தலைமையிலான ஒன்றிய அரசு அறிவிச்சிட்டாங்க. அதன் பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பு எழுதலை. 2011 மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு வந்து சில, அதாவது சோசியோ எக்கனாமிக் அந்த புள்ளி விவரங்களை வந்து சாதி வாரியா நாங்க எடுத்திருக்கிறோம், மக்கள் தொகை கணப்போடு சாதி வாரி எடுக்காம வரும் சமூக பொருளாதார அளவுகோல நாங்க எடுத்திருக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனா அதுவும் பின்னாடி வெளியிடப்படல. மக்கள் தொகை கணக்கெடுப்பு வெளியிட்டாங்களா? சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் தான்? ஆமா, சாதிவாரி கணக்கெடுப்பு வெளியிடல. மக்கள் தொகை கணக்கெடுப்பு வெளிவந்துச்சு, சாதிவாரி கணக்கெடுப்பு வெளியிடல. அந்த அந்த பொருளாதார சமூக பொருளாதார கணக்கெடுப்பை வெளியிடல.
அதான் இப்ப அது வந்து நடந்தது. இப்போ பிஜேபி அரசு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஆட்சி வந்துட்டாங்க. பிஜேபி அரசு பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சு. ம். இப்ப அவங்க நடுவண் அரசு என்ன சொல்றாங்கன்னா, ம். நாங்க வந்து ஜாதிவாரி மக்கள் தொகை எடுக்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறேன்னு சொல்றாங்க. ம். அப்படி அவங்க முன் வர்றவங்க ம். 2011 எடுத்த கணக்கெடுப்பு வந்து வெளியிடணும்ல. சாதிவாரி கணக்கெடுப்பு வெளியிடலாம், வந்து வெளியிடலாம். வெளியிடணும்ல. அது ஆனா அது வந்து வெளியிடவே இல்லையே. வெளியிடணும். அத அவங்க வெளியிடல. இப்ப வந்து எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எப்ப ஆரம்பிப்பாங்க, எப்ப முடிப்பாங்க, இல்ல தேர்தலுக்காக சொல்லி தேர்தல் முடிஞ்ச பிறகு விட்டுருவாங்களா என்பதெல்லாம் இனிமே போக போக தான் தெரியும். ஆனா அவங்கள எடுக்க வைப்பதற்கான ஒரு நெருக்கடியை இந்தியா கூட்டணி உருவாக்கி இருக்கிறது. திமுக தலைமையிலான அவங்க கூட்டணியிலே இருக்கிற பீகார்ல ஏற்கனவே எடுத்தாங்க. அவங்களே சாதிவாரி ஆமா. கணக்கெடுப்பு மத்த பீகார்ல மாநிலங்கள் எல்லாமே தனித்தனியா எடுத்து எடுத்து அவங்க ஆந்திரா, வெளியிட்டுட்டாங்க. தெலுங்கானால எடுத்தாங்க. அது போல இப்போ எடுத்தாங்க. கர்நாடகாவுல கூட கர்நாடகாவுல எடுத்தாங்க. எடுத்திருக்காங்க. அது ஆனா போல அங்க ஏன் அது மாரி மாநில அரசு இங்க பண்ணவே இல்ல? அதான் திமுக அரசு அதாவது எப்பவுமே நடுவண் அரசு சொல்றாங்களே தவிர, ஆமா. அவங்க ஏன் தனியா அத பண்ணவே இல்ல, எடுக்கவே இல்ல? அதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்கிற அதிகாரம் வந்து இந்திய அரசு வந்து இந்த அரசியல் அமைப்பு சட்டத்துல ஒன்றிய அரசு பட்டியல் இருக்கு. நம்ம அரசமைப்பு சட்டத்துல 3 விதமான ஆமா. பட்டியல்கள் இருக்கு. ஒன்றியத்துக்கான பட்டியல், பொது மாநிலத்துக்கான பட்டியல், பட்டியல், மாநில பொது பட்டியல். பட்டியல். மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒன்றியத்துக்கான பட்டியல் இருக்கு. அதனால இவங்க ஒன்றிய அரசு தான் எடுக்கணும். ஆனா மத்த அப் மாநிலங்கள்ல எடுத்திருக்காங்களா? அதே அதான் ஒன்றிய பட்டியல் இருக்கிறத மத்த மாநிலங்கள் அரசு வந்து முன்னெடுத்து அத எடுக்குறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. அது எடுத்ததே இப்ப சரியில்லன்ட்டு இப்ப மத்திய அமைச்சர் வந்து பேசியிருக்கிறாரு. அவங்க சுயநலத்துக்காக எடுத்தாங்க. சரியான புள்ளிவிவரம் இல்ல அப்படின்லாம் சொல்றாங்க. பீகார்ல எடுக்கும்போது உச்சநீதிமன்றம் வந்து அ ஏன்னா அவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது சரின்னு சொல்லிட்டாங்க ஆமா. முதல்ல. ஆனா அந்த அடிப்படையில இடஒதுக்கீட்ட உயர்த்தின உடனே திருப்பி வழக்கு போட்டு அது செல்லாதுன்னு நிறுத்திட்டாங்க பீகார்த்தையும். இப்போ கர்நாடகாவிலயும் அந்த சிக்கல் இருக்குது. அது முன்மொழியறதா இல்லையா எடுத்து முடிச்சுட்டாங்க. அதுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள அத வெளியேறதுல எதிர்ப்புகளும் இருக்கிறதுனால அத அப்படியே வச்சுக்கிறாங்க. ஆனா அவங்ககிட்ட ஒரு டேட்டா இருக்கு. ஒரு தகவல் இருக்குல்ல மொத்தமா. இயற்கை எடுத்து வச்சிருக்கிறாங்க. அது மாரி நம்ம மாநில அரசு எடுத்திருக்கணும். எடுக்கலாம். அதாவது புள்ளிவிவரங்கள எடுக்கலாம்னு சொல்லி இருக்கு. நம்ம 2008ல புள்ளிவிவரங்கள வந்து மாநில அரசுகள் எடுக்கலாம்னு ஒரு இது இருக்கு. அதன்படி எடுக்கலாம். புள்ளிவிவரங்கள் எடுக்கலாம். ஆனா மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒன்றிய அரசு தொடர்புடையதுனால, இவங்க ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லின்னு இருந்தாங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில அது தொடர்பான தீர்மானம் கூட தீர்மானங்கள் கூட போட்டாங்க. அடிக்கடி முதல்வர் வந்து மோடிக்கு கடிதம் எழுதினாரு எடுக்கணும்ன்ட்டு. இது 2011 கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நடுவண் அரசு வெளியிடாததுக்கு ஏதாவது காரணம் இருக்குங்களா? பின்னொட்டு காரணங்கள் ஏதாவது? இருக்கலாம்னு தான் நினைக்கிறேன். அது இப்ப வந்து ராகுல் எமர்ஜ் ஆன மாதிரி அப்போ வந்து ராகுல் அந்த அளவுக்கு செல்வாக்கா இல்ல. ஆ. இப்ப ராகுல் இப்ப வந்த பிறகு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். அது வந்து இவங்களும் ஒரு தேர்தல் உத்தியா தான் அத வந்து பயன்படுத்துறாங்க இப்ப. ஆனா காங்கிரஸுடைய நீண்ட கால கொள்கை என்பது சாதிவாரி கணக்கெடுப்பு கூடாது என்பதுதான். இப்ப ஆமா. உதாரணத்துக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான முதல் ஒன்றிய அரசினுடைய ஆணையம் வந்து காக்கா கலேல்கர் ஆணையம் தான். 1953ல நேரு தலைமை அமைச்சரா இருக்கும்போது அமைக்கப்பட்ட ஆணையம். சரி. 2 ஆண்டுகள் ஆய்வு செய்து மத்திய அரசுல ஓபிசிக்கு இடஒதுக்கீடு குடுக்கணும். ஆ. அப்படின்ட்டு அந்த ஆணையம் பரிந்துரை செய்தது. முதல் வகுப்புல 25 விழுக்காடு, 2ஆம் வகுப்புல வந்து 30, 3ஆம் வகுப்புல வந்து 40 அப்படின்லாம் அவங்க வந்து குடுத்தாங்க. பரிந்துரை குடுத்தாங்க. அந்த அந்த காக்கா கலேல்கர் ஆணையத்துல எங்களுக்கு வந்து இந்த ஓபிசி பிரிவினரை கண்டறிவதற்கான சிக்கல்கள் இருக்கிறது. ம். அதனால நம்முடைய இந்த ஒன்றிய அரசு அடுத்து 1961 மக்கள் தொகை ஆ. கணக்கெடுப்போடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும்னு அதுல எழுதியிருக்கிறாங்க. ஆ. பரிந்துரையில் எழுதியிருக்கிறாங்க. கடிதத்திலயும் நேருக்கு ஒரு கடிதம் கொடுப்பாங்க இல்லையா? அறிக்கை கொடுக்கும்போது, ஆமா. அதுலயும் வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதுல இன்னொன்னும் சொல்லியிருக்கிறாங்க. 1961 வரைக்கும் கூட காத்திருக்க வேணாம். 1957, 58லயே கூட தொடங்கி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு அழுத்தமா எழுதியிருக்கிறாங்க. ஆ. ஆனாலும் நேரு தலைமையிலான அரசு வந்து அத வந்து புறக்கணிச்சுட்டாங்க. அந்த கலேல்கர் குழு அறிக்கையை கூட நடைமுறை. படுத்தாம விட்டாங்க. அதான் அது வந்து பார்ப்பன ஆதிக்கம். அதனால அவங்க வந்து ஓபிசி குடுக்கக்கூடாது இல்ல அப்படின்ற ஒரு அதே எண்ணம். குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க. இப்ப பெரிய தலைமை அதிகாரங்கள் ஆகட்டும், இவங்க வந்துட்டு ம். அதிகமாக வந்து ஆ ஆ உயர் சட்ட சாதிக்காரங்களா இருக்காங்க. ஆமா. இன்னும் சொல்லப்போனா ஆரியர்கள், பார்ப்பனர்கள் தான் அதிகமா ஆமா. இருக்காங்க. ஆமா. இப்ப அத எல்லாமே வந்து சரிப்படுத்தணும். நீங்க பங்கீட்டு முறைகள்ல ம். குடுக்கணும்னா, ம். சாதிவாரி கணக்கு முக்கியம் தேவையா அப்படிங்கிறத இருக்கு. அவங்க ஆமா. முதன்மைப்படுத்துறாங்க. ஆமா. ஆனா அத வந்து மற்ற மாநிலங்கள் கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டு 69 இடஒதுக்கீடோட இருக்கக்கூடிய தமிழ்நாடு எல்லா இடத்துலயும் எடுத்துக்காட்டா இருக்கிறவங்க, இத வந்து நடுவண் அரசு மேல பழி போட்டு தள்ளி போட்டுட்டே போறதுங்கிறது சரியா இருக்குன்னு பார்க்குறீங்களா? பழி போடுறதுன்னு இல்ல.
அதான் அவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குது, அதனால அவங்க எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான். ஆனா இவங்க வந்து புள்ளிவிவர கணக்கு எடுத்திருக்கலாம். இப்ப பாமகவினுடைய வழக்கு இருக்குது. வன்னியர் 10.5 ஆமா. ஒதுக்கீடு உச்ச நீதிமன்றத்துல என்ன சொன்னாங்கன்னா, உள் ஒதுக்கீடு குடுக்கலாம். ஆனா போதுமான புள்ளி விவரங்கள் இல்ல இல்ல அப்படிங்கிறது தான். அப்படின்ட்டு நீங்க அப்ப இவங்க என்ன செய்யணும்னா, டிஎன்பிசில கேட்டா இப்போ இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் அரசு பணியில எல்லாரையும் பணியெல்லாம் நியமிக்கிறாங்க. டிஎன்பிசில ஒவ்வொரு ஆண்டும் பிசில எவ்வளவு பேர் தேர்வானாங்க, எம்பிசில எவ்வளவு பேர் அதுல உள் ஜாதியில ஒவ்வொரு ஜாதியில எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்கன்றதெல்லாம் கேட்டா புள்ளி வரும் கொடுத்துட்டு போறாங்க. மாநில அளவுல அதுக்குன்னு ஒரு ஆணையமே இருக்கு. அது மிக தமிழ்நாடு அரசு எளிமையா அரசு நினைச்சா ஆதி முடியும். திராவிடர் ஆணையம் இருக்கு, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஆணையம் இருக்கு, பிற்பட்டோர் நலத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, எல்லாமே இருக்கு. ஆசிரியர் தேர்வு வாரியத்துல கேட்டா அந்த புள்ளி விவரம் அவங்க கொடுத்துருவாங்க. இது போல ஒவ்வொரு இடத்துலயும் அந்த புள்ளி விவரங்களை எடுத்து உச்ச நீதிமன்றத்துல கொடுத்துருக்கலாம். அது ஏன் செய்யலன்னு நமக்கு தெரியல. அது எடுத்து செஞ்சிருக்கலாம். மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. இருக்கு இருக்கு. ஆனா அதையும் அவங்க நடைமுறைப்படுத்தலைங்கிறது தான் செய்யல நம்ம செய்யல. கேள்வியா கேட்கிறோம். ஆமா. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா 2010ல ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்புங்கிறது அப்படி எடுத்த 2010, 11க்கு அப்புறம் 13ல என்னமோ தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வெளியிடுறாங்க. ஆமா கிட்டத்தட்ட அவங்க ஆமா எல்லாத்தையுமே ஆமா. தொகுத்து 2 ஆண்டு ஆயிடும். அது அது எல்லாத்தையும் 2, வெளியிடுறாங்க. 3 ஆனா ஆண்டு. இப்போ வந்து இப்போ பாஜக அரசு பார்த்தீங்கன்னா, இப்பதான் சொல்லியிருக்காங்க. நாங்க ஆமா எடுக்க போறோம் அப்படின்னு ஆமா. சொல்லிட்டு, நாங்க அது கூட சாத்தியம் கணக்கு. ஆனா ம். இன்னும் அவங்க தொடங்குறதே எப்ப தொடங்குவாங்க? இல்ல ம். தொடங்கி முடிச்சு, அது எத்தன ஆண்டுகள் கழிச்சு நம்மளுக்கு குடுப்பாங்கற எந்த தகவலுமே கிடைக்கல இல்லையா? ஆமா. இத எப்படி ஒரு அரசு வலியுறுத்தி வாங்க முடியுமா? மாநில அரசு நீங்க இந்த கட்டத்துல எடுக்கணும். இல்ல எங்களுக்கு இந்த செய்திகள் தேவைப்படுது, தகவல் தேவைப்படுது. இதனோடயா ஆ. நாங்க எங்க இடஒதுக்கீட வந்து இன்னும் வலுப்படுத்த போறோம். இல்ல சமமா பங்கீடு ம். தர ம். போறோம்னு ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா? இதுக்கு பயன்படுறதுக்கு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு, நம்ம வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பும் கேட்கிறோம். ம். இத விரைந்து பண்ணணுங்கிறதுக்கு மாநில அரசுகிட்ட அந்த அதிகாரம் இல்லையா? விரைந்து நீங்க பண்ணணும்னு சொல்ல முடியாது. சொல்லலாம். விரைந்து நீங்க எடுங்கன்னு வலியுறுத்தலாம். அதனால தான் ஏற்கனவே சட்டமன்றத்துல எடுங்க ம். அப்படின்னு வலியுறுத்துனாங்க. இப்ப அவங்க அறிவிச்ச பிறகு இப்ப வந்து அழுத்தம் குடுக்கலாம். ம். விரைந்து எடுங்கன்னு சொல்லி எடுத்து அந்த புள்ளி விவரங்கள வந்து வாங்கலாம். வாங்கணும். வாங்க. வாங்கினா தான் ஒன்றிய அரசுலயும் நாம எவ்வளோ ஓபிசி எவ்வளோ வந்திருக்கிறோம், எஸ்சி, எஸ்டி எவ்வளோ வந்திருக்கிறாங்க அப்படின்றது தெரியும். மாநிலங்கள்லயும் அது போல எவ்வளோ இருக்கிறாங்கன்றதும் தெரிஞ்சிரும். எந்தெந்த மாநிலத்துல எந்தெந்த சாதி எவ்வளோ பலன் அடைந்திருக்கிறார்கள் இல்லைன்றது தெரிஞ்சுக்க எவ்வளவு முடியும். சரிப்படுத்த முடியுங்கிறது. அதை குறைவா உள்ளவங்களுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் உயர்த்தி கொடுக்கலாம். ஒண்ணுமே வராதவங்களுக்கு இப்போ இந்த வண்ணார், பரியாரி இது போல இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கேட்டகரியா பிரிச்சு, இப்போ பிசி, எம்பிசின்றத கூட 4, 5 கேட்டகரியா பிரிச்சு, மிக பாதிப்படைந்த ஒரு குரூப்லாம் ஒண்ணா சேர்த்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இதுவா கூட நம்ம கொடுக்கலாம். முன்னுரிமை கொடுக்கலாம். அதெல்லாம் மாநில அரசு செய்யணும் செய்யணும். இதோட முக்கியத்துவம் என்னங்க? இப்போ பொதுவா சாதிவாரி கணக்கெடுப்பு நம்ம எடுக்க சொல்லி இப்ப நீங்க வலியுறுத்துறீங்க. ம், இப்போ நெறைய கட்சிகள் ம், வலியுறுத்துறாங்க. ம், இப்ப அவங்க எல்லாருமே சாதி ஏற்றுக்கொண்ட கட்சிகளோ, இயக்கங்களோ கிடையாது. ம், ஆனா அவங்க வந்துட்டு அத முதன்மைப்படுத்துறாங்க. உறுதியா எடுக்கணும் அப்படின்னு ம். சொல்லிட்டு. அதன் முக்கியத்துவம் என்ன? அதாவது நான் பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜாதி ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஜாதிய ஒழிக்கணும். ஆனா இப்ப ஜாதி இருக்கு. சாதி அடிப்படையில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. இதெல்லாம் சமமாகணும்னா எல்லா சாதியும் சமமான ஒரு சம அனுபவிப்பு வரணும். அது வந்ததுக்கு அப்புறம் தான் இத வந்து நம்ம ஒழிக்க முடியும். அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இது ஜாதி வளரணுன்றதுக்காக நம்ம சொல்லல. அனைத்து சாதியினரும் எல்லாரும் சம வளர்ச்சி அடையணுன்றதுக்காக பெரியார் இயக்கம் அப்படி சொல்லியிருக்கு. அதனால பெரியாரிஸ்டுகள் எல்லாரும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வரவேற்கிறோம். அது வந்து செஞ்சு நடைமுறைப்படுத்தணும். இப்ப இடஒதுக்கீட்ட ஆதரிக்கிறோம். இடஒதுக்கீட்டுனால மட்டுமே சாதி இல்ல. சாதி வந்து 2000 ஆண்டு காலமா முன்னாடி வந்து இந்த நாட்டுல இருந்து அதனாலதான் இருக்கு. இடஒதுக்கீடு வருது. ம், ம். சாதி சாதி இருக்கங்காட்டி தான் ஆமா. இடஒதுக்கீடுங்கிற ஒண்ணு நாம உருவாகுது. வந்து மக்கள பிரிக்கல. மனுவாதிகள் தான் மக்கள 4 வருடமா பிரிச்சாங்க. பின்னாடி 4000 ஜாதிகளா, இப்ப 6000 ஜாதிகளா இந்தியா முழுக்க இருக்கு. நடைமுறையில அது பாட்டுக்கு இயங்கிட்டு இருக்குது. அதாவது நாம வந்து அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாரி 100க்கு 99 விழுக்காடு திருமணங்கள் அகமண முறை, அகசாதியில பண்ணுகிற நடக்குது. திருமண முறைகள் தான் இருக்கு. அதனால சாதி ஒரு இயங்கிலா இருந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஜாதி போட வேணாம்னு சொல்றோம். பெரியார் சுயமரியாதை இயக்கம் சொல்லிருச்சு. பெரியார் இயக்கத்துல இருக்கிறவங்க ஜாதி பார்க்கறது இல்ல. ஆனாலும் மக்கள்ல 100க்கு 90 பேர் இன்னைக்கும் இந்த சாதி உணர்வோட தான் இருக்கிறாங்கன்றதெல்லாம் நடைமுறையா இருக்கு. அதனால அத வந்து இது இடஒதுக்கீடுனால அது இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இது இல்லைன்னாலும் இது இடஒதுக்கீடு வந்ததே வெள்ளைக்காரன் வந்த பிறகு தானே.
இந்த கல்வியில் வேலையில் ஆமா. இடஒதுக்கீடு. அதுக்கு முன்னாடி இந்த சாதிங்க நிலைத்திருந்தது இருக்கிறது. ஆனா அது பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் தான் நம்ம இங்க அத கொண்டு இப்போ வரோம். இடஒதுக்கீடு நீதி கட்சி ஆட்சி காலத்துல 1921ல இருந்து வந்தது. அண்ணல் அம்பேத்கர் வந்து ஒன்றிய அரசுல 1943ல வாங்கி கொடுத்தாரு. 8.33%. கிட்டத்தட்ட அவங்களுக்கு இந்த பிரச்சனைய புரிய வைக்கிறதுக்கே பெரிய போராட்டம் நடந்திருக்கு அந்த ஆமா, ஆமா, ஏன்னா அவங்க நிலப்பரப்புகள்ல இது மாதிரி ஒரு சிக்கலே கிடையாது. இங்க ஆமா, இருக்க அந்த சிக்கலை புரிய வச்சு அதன் அடிப்படையில கொண்டு ஆமா, வரதுங்கிறே பெரிய ஆமா. போராட்டம். இப்போ இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னாங்கய்யா, ம், ஜாதி வாரி கணக்கெடுப்பு இப்ப எடுக்க சொல்லி இப்ப யார் ஜாதியை பத்தி பேசுறாங்க? நாங்க வந்து ஜாதியை கடந்து இப்ப அம்மையார் பிரேமலதா அவங்க கூட பேட்டி கொடுக்கும்போது, ம். நாங்கலாம் ஜாதியை கடந்துட்டோம். நாங்க ஜாதியெல்லாம் பார்க்கறது இல்ல. ஜாதிவாரி கணக்கு தேவையில்ல. இதனால வந்து என்ன ஆகும்னா, சாதிய கட்சிகளுடைய சண்டைகள் அதிகமாகும். இல்ல ஒரு சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிறாங்க. இல்ல சாதிய சாயல் பூசுறாங்க. கேட்கிறவங்க மேலயே ஒரு சாதிய சாயல் பூசுறாங்க. இல்ல அ அதுதான். அது வந்து இப்ப அந்த அம்மாக்கு 'முற்போக்கு திராவிடருக்கு' அவங்க வந்து அ திரா 'முற்போக்கு திராவிட முன்னேற்றக் கழகம்னு' ஏதோ பேர் வச்சுக்கிறாங்கல்ல. தேசிய தேசிய முற்போக்கு. முற்போக்கு அவங்களுக்கு திராவிட சித்தாந்தமே கிடையாது. விஜயகாந்த் தொடங்கிய காலத்திலேயே அந்த கட்சி பேருக்கும், அந்த கொள்கைகளுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. இப்ப அந்த அம்மா பிஜேபியோட தான் இருக்கிறாங்க. நீண்ட காலமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை வெறும் பணம் மட்டும்தான். எந்த கொள்கையும் கிடையாது. அதனால அவங்க வந்து இதெல்லாம் சொல்றாங்க. அந்த அம்மா வந்து இதெல்லாம் சொல்றாங்க. மத்தபடி அவங்களுக்கு அந்த கொள்கை திராவிட கொள்கை இருந்தா சொல்ல மாட்டாங்க. இல்ல இன்னொன்னு பெருவாரியான அவங்க கேள்வி எப்படி சொல்றாங்க, இன்னும் வந்து சாதி அடிப்படையில குடுக்கணும். நீங்க வந்து பொருளாதார அடிப்படையில அது குடுக்கலாம்ல. ஏன்னா எல்லா சாதிகளுக்குள்ளயும் பொருளாதாரம் சார்ந்த அ இ மக்கள் இருக்காங்க. அது பின்னடைவு இருந்த மக்கள் இருக்காங்க. இப்ப அவங்கலாம் முன்னேறி வரணும். இன்னும் சாதி அடிப்படையிலேயே ஒரு இடஒதுக்கீடு குடுக்குறீங்களே, அது மாற்றம் பண்ணலாம்ன்னு நெறைய கிட்டத்தட்ட ஒரு காணொளிகள் கூட இப்ப இளைஞர்கள்லாம் எடுத்துட்டு கூட அத போட்டாங்க. இப்ப அந்த பார்வை அவங்க எப்படி அந்த சாதிய புரிஞ்சிருக்காங்க? இல்ல அந்த இடஒதுக்கீட அவங்க எப்படி புரிஞ்சிருக்காங்க? அதாவது சாதியினால தான் தீண்டாமை வந்துச்சு. ஏழைன்றதுனால ம். தீண்டாமை வரல. சாதி அடிப்படையில் தானே பிறப்பு சேரி அடிப்படையில ஒதுக்கி தான் வச்சிருக்கிறாங்க. இப்ப ஏழை பணக்காரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அந்த சாதி அவங்கள விட்டு போறதில்ல. ம். அதே போல தான் ஒடுக்கப்பட்ட மக்கள், மத்த சாதி, உழைப்பு சாதிகள் எல்லாமே பை பர்த்தா தான் இங்க இருக்கு. சாதி வந்து ஆமா. ஏழை பணக்காரன்ற கேட்கல. தன்மையில இல்ல. அதனால வந்து நாம வந்து அந்த எந்த எந்த சாதியால அது வந்ததோ, அத உயர்வு கொடுத்து தான் அத சமணம் இப்ப வந்து ஒரு தாலுகா ஆபீஸ்ல ஒருத்தர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்த சேர்ந்து உட்கார்ந்தாருன்னா, அவருக்கு ஒரு நமக்கும் இந்த அரசுல நம்ம ஒரு பங்கு அதிகாரியா இருக்கிறோம். அந்த ஊர்ல அவருக்கு ஒரு செல்வாக்கு அந்த மக்கள் மத்தியில ஏற்படும். ஒரு வளருவதற்கான ஒரு இது இருக்குது அப்படின்றதுனால தான் எல்லாரும் தூக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டுமே இருக்கக்கூடாது. இப்ப இந்தியாவுல உயர் ஜாதி மட்டும் தான் இவ்வளோ காலமா இருந்தது. எல்லா மேல்நிலை பதவிகள்லயும். அதெல்லாம் மற்றவங்களும் அனுபவிக்கணுன்றதுக்காக தான் இது வந்தது. அதனால இதுல பொருளாதாரம், ஏழை பணக்காரன்லாம் ஏழை பணக்காரனுக்குன்னா நீங்க வேற திட்டம் தீட்டி கொடுங்க. அவங்களுக்கு தொழில் தொடங்க இது குடுங்க. ஏழைகளை முன்னேற்றத்திற்கு பல விதமான திட்டங்களை தீட்டி அரசு செயல்படுத்தலாம். அது வேற. ஆ. ஆனா இது வந்து அப்படி நாம பார்க்க முடியாது. இது சாதியால் ஏற்பட்டதை சாதியால் தான் நாம சமன்படுத்த சரிப்படுத்தணும் முடியும். அப்படின்னு. ஆமா. எதனால என்னுடைய என்னைய வந்து ஆமா. நீங்க அடிமைப்படுத்தினீர்களோ, அதிலிருந்து தான் நான் வந்து அதிலிருந்து மீண்டெழ முடியுங்கிறது ஒரு ம். இப்போ இன்னொரு சிக்கல் இப்போ இந்த இடஒதுக்கீடு வந்து இவ்வளோ காலமா பேசுறோம். கிட்டத்தட்ட 69% இடஒதுக்கீடு தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி கொண்டு வருது. இது எல்லா இடங்கள்லயும் போய் சேர்ந்துருச்சுங்களா? எல்லா மக்களும் அத பயனடைஞ்சுட்டாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? அதுக்கு தான் இந்த கணக்கெடுப்பு ஆ. நடத்தணும்னு சொல்றோம் நம்ம. எல்லாருக்கும் என்னைக்குமே கச்சிடாது. ஏன்னா சோசியலிச சமூகத்துல மட்டும் தான் எல்லாருக்கும் எல்லான்றது கிடைக்கும். தனி உடைமை சமூக அமைப்புல அதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ம். இருக்கிறத பங்கிட்டு தருவோன்றது தான் இது. அதுதான் எல்லாருக்கும் எல்லாம் என்பதில்லை. இப்போ ஆ. இருப்பதை எ எல்லாருக்கும் கிடைச்சிட்டா நம்ம இடஒதுக்கீடே கேட்க போறது இல்லையே. ஆ. எல்லாருக்கும் இல்லன்றதுனால தான் சரி அத எங்களுக்கு கேட்கிறோம் குடுன்னு நம்ம. கேட்கிறோம். அதனால சரிசமமான ஏன்னா இந்த தனி உடைமை சமூக அமைப்புல ஒரு 1000 வேலை வருதுன்னா, பரவலா பல சாதிகளுக்கு, ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கு பிரிச்சு குடு அப்படின்னு கேட்கறதானே தவிர, இது எல்லாருக்கும் கிடைச்சிடும். இப்ப 7 கோடி பேர் இருக்கிறோம்னா 7 கோடி பேருக்கு இப்ப 2 கோடி பேர் வேலை வாய்ப்புக்கு இருக்கிறோம். மாணவர்கள், இளைஞர்கள் 2 கோடி பேருக்குமா கிடைக்க போகுது? ஒரு 1000 பேர் எடுத்தாங்கன்னா கூட பல சாதிகளுக்கு பிரிஞ்சு போய், ம். எல்லா சாதிகளுக்கும் ஒரு இது கிடைக்கட்டும் அப்படின்றது தான் இதனுடைய நிலை. அதனால இந்த சமூக கட்டமைப்புல இது நம்ம முதலாளித்துவ சமூக கட்டமைப்பு தான். நம்ம என்ன சொன்னாலும் அரசமைப்பு சட்டம் என்பதே முதலாளிகளுக்கு ஆ. சார்பானது ஆமா. தான். இந்த ஆட்சி யார் வந்து உட்கார்ந்தாலும் முதலாளிகளுக்கு சார்பா தான் இருக்கும். மேலுக்கு பேசுறது வந்து பெரும்பான்மை உழைக்கும் மக்களா இருக்கிறதுனால இது மக்களாட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இது உண்மையான மக்களாட்சி கிடையாது. ம். ஒருவருக்கு ஒரு ஓட்டுன்றதுனாலயே இது வந்து மக்களாட்சி மக்களாட்சின்றது கிடையாது. கிடையாது. மார்க்சிய பார்வையில வந்து இது வந்து முதலாளித்துவ
ஆட்சி தான் அது. யார் வந்து உட்கார்ந்தாலும் அதான் நிலைமை. அதனால இந்த ஆட்சியில இருக்கிற பலனை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்போம் அப்படின்றது மட்டும்தான். 69% இடஒதுக்கீடு இப்ப தமிழ்நாடு அரசு செயல்படுத்திட்டு இருக்கு. இப்ப அதை எதிர்த்து சில வழக்குகள் இருக்கு. மொத்தமா இப்ப நீங்க கூட சொன்னீங்க. அந்த வழக்குகள் வரப்போது அதுக்கு ஒரு ஆதாரமா ஒரு தகவல் தான் நம்ம ம், கேட்கிறோம் ம், அப்படின்னு ம். சொல்லிட்டு. இப்போ சட்டத்துல பார்த்தீங்கன்னா 50% இடஒதுக்கீடு தான் குடுக்கணும் அப்படிங்கிற மாரி எந்த வரைமுறை இருக்கா? அப்படி எதுவும் இல்லன்னு சட்டத்துல நினைக்கிறேன். அப்படி இல்ல. இல்ல. ஆனா ஏன் சட்ட வந்து அதை எதிர்த்து ஒரு வழக்கு போடுறாங்க? 60% நடைமுறையில் இருக்கக்கூடாது. 50% குடுக்கணுங்கிறது எப்படி? எடுக்கலாம். சீலிங் எடுக்கலாம். இப்ப ராகுல் காந்தியும் அத சொல்லியிருக்காரு. எடுக்கணும்னு. அது வந்து இந்த பாலாஜி மைசூர் வழக்குன்னு ஒண்ணு இருக்கு. பாலாஜி வர்சஸ் மைசூர்ன்னு ம். 1963ல வந்தது. அப்போ உச்சநீதிமன்ற பெஞ்ச் 5 பேர் கொண்ட பெஞ்ச் தான் ம். இடஒதுக்கீடு வந்து 50க்கு மேல போகக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு குடுத்தாங்க. சரி. அத தான் எல்லாரும் காரணமா காட்டுறாங்களே தவிர, ம். அரசமைப்பு சட்டத்துல வந்து எதுவும் கிடையாது. அப்படி கிடையாது. இப்ப ஆணைமுத்தையா தான் எம்ஜிஆர் கிட்ட வந்து எம்ஜிஆர் எல்லா அனைத்து ஜாதியினர் கட்சிங்கள்லாம் ம். கூட்டினார்ல. ஆமா. 80கள்ல இந்த பொருளாதார உச்சவரம்பு கொண்டு வந்தாரு எம்ஜிஆர். 9,000க்கு மேல வருமானம் வந்துச்சுன்னா, அவங்க வந்து பிசி சலுகையை அனுபவிக்க முடியாதுன்னு ஒரு ஆ. ஜீவோ போட்டாரு. அதை எதிர்த்து எல்லாரும் போராட்டம் பண்ணாங்க. எல்லாரும் எல்லா சமூக அமைப்புகளும் செஞ்சாங்க. ஆணைமுத்தையா மட்டும்தான் ஒண்ணு இது எழுதி குடுத்தாரு மெமோரண்டம். பிசி மக்கள் தொகை வந்து இப்ப 60 விழுக்காடு தரணுன்ட்டு டைப் பண்ணி ஒரு 25 பக்கம் பிரிண்ட் பண்ணி எம்ஜிஆருக்கு குடுத்தாங்க. அதுல வந்து சொல்லியிருந்தாரு. அப்ப வந்து இந்த 50 மீறலாம். 60 தரலாம். ஏற்கனவே எஸ்சி, எஸ்டிக்கு இருக்கு. இருந்தாலும் இதுக்கு 50 தரலாம். 60 குடுக்கலான்னு ஓ. சொல்லியிருந்தாரு. அப்போ அவங்க வந்து எம்ஜிஆர் அப்போ ஒத்துக்கல. எம்பி எலெக்ஷன்ல தோத்த பிறகு பண்ருட்டி ராமச்சந்திரனை பார்த்து ஒரு நாள் இவர் பேசி புரிய வச்சாரு. அப்போ அவர் அமைச்சரா எம்ஜிஆருக்கு நெருக்கமா இருந்தாரு. அப்ப பண்ருட்டி கேட்டாரு, "அப்படின்னா கலைஞர் செஞ்சிருப்பாரு" ம். அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இவர் சொல்லியிருக்காரு, அப்போ வந்து நீதிமன்ற தடை இருந்தது. அதன் பிறகு நாகாலாந்துல ஒரு தீர்ப்புல சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல எஸ்டி ஓகே. பீப்புள் 80% இருந்தா 80% குடுக்கணும்னு ஒரு குடுக்கணும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அதை இவர் பேப்பர் கட்டிங் வச்சு குடுத்து எம்ஜிஆர் கிட்ட இது பண்ருட்டி கிட்ட புரிய வச்சு, சரி. இப்ப அந்த தடை சுப்ரீம் கோர்ட் ஒரு முறை ஒண்ணு சொன்னான்னா, அதுவே ஒரு சட்டம் தான். ம். அது வந்து சட்டமா நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு. அப்ப அது வந்து இருக்கு. அதனால குடுக்கலாம். அப்படின்னு புரிய வச்ச பிறகு தான் அந்த 31 பிசிக்குன்னு இருந்தது 50 ஆச்சு. ஏற்கனவே எஸ்சி, எஸ்டிக்கு 18 ஆ. எஸ்டிக்கு 1 அது இருந்ததுனால 19 19%. 69 ஆச்சு. இப்படிதான் அது ஆ வந்தது. இப்போ வந்துட்டு அ இப்போ பேமா மற்றும் இப்போ சமூக ஆர்வலர் ஐயா நடராசன் நல்லா அவர்கள் வந்துட்டு அ 69% இல்ல 100% வந்து இடஒதுக்கீடு குடுக்கலாம் ஆமா, அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆமா. இப்ப அத மாற்றணும் அப்படின்னு. இப்போ வந்து ம். அது வந்து அரசுக்கு மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்கா? அது பண்ண முடியுமா? பண்ணலாம். ஏன்னா நீதி கட்சி ஆட்சி காலத்துல 100 விழுக்காடு இடஒதுக்கீடு தான் இருந்தது. சரி. இப்ப ஆணைமுத்து ஐயாவும் விகிதாச்சார இடப்பங்கீடு மாநாடுன்னு பலமுறை நடத்தினாரு. அவரும் 100 விழுக்காடு இடஒதுக்கீடு குடுக்கணும். பிரிச்சு குடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நீதி கட்சி காலத்துல இருந்து 1950 அரசியல் சட்டம் வர்ற வரைக்கும் பார்ப்பனர்களுக்கு 16 விழுக்காடு இருந்தது. ம். மீதி எல்லாம் பார்ப்பனர் அல்லாதவருக்கு தான் இருந்தது. எல்லாருக்கும் கேட்டகரிஸ் இருந்தது. முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸுக்கு கூட இருந்தது அவங்களுக்கு. ஆஹ் குடியரசு ஆன பிறகுதான் ரிலீஜியஸ் அடிப்படையில கொடுக்கக்கூடாது. மத குடுக்கக்கூடாது. அடிப்படையில கொடுப்பதுன்னா எடுத்துட்டாங்க. ஆ. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒதுக்கீடு அவங்களுக்கு இருந்தது. இருந்தது. 100 விழுக்காடு இருந்தது. அது வந்து எப்பன்னா இந்த செண்பகம் துரைராஜன் வழக்கு 1950ல வந்து வந்தது. ஆ. அது ஒரு பாப்பாத்திய வச்சு ஒரு வழக்கு போட்டாங்க. புதிய அரசியல் சட்டம் நடைமுறைக்கு ஆமா. வந்த அது ரொம்ப உடனே நடந்தது. நடைமுறைக்கு வந்த உடனே இந்த இடஒதுக்கீடு ஒழிச்சு கட்டணுன்றதுக்காகவே திட்டமிட்டு திட்டமிட்டு. போட்டாங்க. ஆனா ஆக்சுவலா அந்த அம்மா விண்ணப்பமே போடல மெடிக்கல் காலேஜுக்கு. ஆமா. அது ஆ. அதுக்கப்புறம் அத ஆமா. வெளிப்படுத்த இது ஆனா பண்ணாங்க. அந்த சட்டம் செல்லாதுன்னு மட்டும் சொல்லிப்புட்டாங்க. இந்த ஆ. கம்யூனல் ஜீவோ செல்லாது. அந்த அம்மாவ தான் நியாயமா பனிஷ் பண்ணணும். நீ கோர்ட்ட ஏமாத்துற, எங்க நேரம் அதெல்லாம் பண்ணாம, ஆ கம்யூனல் ஜீவோ செல்லாதுன்ட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பெரியார் ஓராண்டு காலம் போராட்டம் நடத்தி, ஆ அரசியல் அமெண்ட்மென்ட் முதல் அரசியல் சட்ட திருத்தம் வந்து 15 பிரிவு 4 சேர்த்தாங்க. அதுல வந்து இப்போ கல்வியிலும் இடஒதுக்கீடு நமக்கு அம்பேத்கர் எழுதி வச்சதுல 16 வேலையில இடஒதுக்கீடு இருக்கு சட்டத்துல. பெரியார் போராட்டம் பண்ணி கல்வியில இடஒதுக்கீடு வந்தது கொண்டு வந்தாங்க. சட்டத்துல 15 அது இந்தியா முழுக்கும் அது இருக்கவே தான் இன்னைக்கு வந்து விபி சிங் ம். ஆணைமுத்தையா வட மாநிலம்லாம் போராடி 78ல இருந்து ஒரு மண்டல ஆணையம் வந்து ம். இன்னைக்கு ஒன்றிய அரசுல வந்து விபி சிங் நடைமுறைப்படுத்திய பிறகு இப்போ இடஒதுக்கீடு ஒன்றிய அரசுலயும் கல்வியிலயும் இருக்கு, ஆ. வேலையிலயும் பின்னாடி வேலையில. வந்துச்சு. 2006ல இது பண்ணாங்க. 2008ல
அர்ஜுன் சிங் கல்வி அமைச்சரா மனிதவள மேம்பாட்டுத்துறை. அப்போ ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தான் டிஆர் பாலு அவங்க தான் ஆணை முத்தையா கிட்ட கலைஞர் அனுப்பி ஒரு ஒரு 3/4 மணி நேரம் இவர்கிட்ட பேசி கேட்டுட்டு போயிட்டு அர்ஜுன் சிங் கிட்ட சொல்லி அந்த அமெண்ட்மெண்ட்டை வச்சு கல்வியில இடஒதுக்கீடு இப்ப நம்ம வந்தது. 69% இடஒதுக்கீடுக்கு அவங்க தகவல் கேக்குறாங்க. நீங்க ம் குடுத்துருக்கீங்க. இதுல ஒரு உச்சநீதிமன்றம் கேக்குதுன்னு வச்சுக்கோங்க. ம் ஆனா இவங்க 10% ஒரு இடஒதுக்கீடு குடுத்தாங்க இல்லையா? அது அது வந்து எந்த அடிப்படையில, எந்த தகவல் அடிப்படையில அவங்க வந்து பொருளாதாரம் சார்ந்து இத ம் குடுத்தாங்க? அப்படிங்கிற அதான் கேள்வி எனக்கு ஜனார்தனன் கமிட்டி அடிப்படையில் தான் கொடுத்தாங்க. ஆ ஜனார்தனன் கமிட்டின்னு ஒன்று போட்டு அந்த கமிட்டியினுடைய ஆய்வினுடைய அடிப்படையில் தான் ம், கொடுத்தாங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் புள்ளி விவரம் போதலை அப்படின்னு தான் உச்சநீதிமன்றம் அதை பற்றி கேட்டிருக்காங்க. ம். புள்ளி விவரம் பத்தாது, இவங்க வன்னியர்கள் வந்து போதுமான அளவு எண்ணிக்கையில் இடம்பெறலைன்றதுக்கு நீங்கள் ப்ரூஃப் தரல, அதனால அதுக்கான ஆவணங்களை கொடுக்கணும் குடுங்க. அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது இன்னொன்னு உச்சநீதிமன்றம். வந்து அவங்க ஓசிக்கு ஒரு 10% குடுத்தாங்கல்ல. இடபிள்யூஎஸ். ஏடபிள்யூஎஸ். இடபிள்யூஎஸ் அது வந்து எதன் அடிப்படையிலங்க குடுத்தாங்க? அதான் அது வந்து வேணுமுன்னே அந்த இந்த இருக்கிற இடஒதுக்கீட்டை நீத்து போகணும்னு செய்யறதுக்காக. அதுக்கு எந்த விவாதமும் நடக்கல. ஒரு நாள் லோக்சபால வச்சாங்க, ஒரு நாள் ராஜ்யசபால வச்சாங்க, அடுத்த நாள் குடியரசுத் தலைவர் கையெழுத்து 3 நாள் தான் இது மொத்தமே பண்ணிட்டாங்க. அதுக்கு இதாச்சு. அவங்களுக்கு வேணும்னா என்ன வேணா செஞ்சுக்குவாங்க. அது அரசியல் சட்டத்தையே நீத்து போகிற செயல். இப்போ வந்து ஒரு முன்னாள் அ நீதிபதி ஆ சொல்லியிருக்காரு. அது வந்து கான்ஸ்டிடியூஷன்லயே தப்பு அது ஆமா. போல குடுத்தது அப்படின்ட்டு இப்போ அண்மையில ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வந்தது. நாரிமன்னா யாரோ சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல அது வந்து வேணும்னே செஞ்சது தான். இத நீர்த்து போக செய்யறதுக்கும் மேல் ஜாதி ஏற்கனவே அவங்க அதிக எண்ணிக்கையில இருக்கிறாங்க. இன்னும் நீங்க 10 விழுக்காடு குடுத்தீங்கன்னா, அவங்க தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிற ம். மாரி ஆயிடும். அதனால அதுக்கு எந்த விதமான கணக்கும் அவங்க எடுக்கல, காட்டல. ஆ. அவங்க இல்லன்னும் சொல்லல. அந்த பொதுவா பொதுவா ஏழைக்கணும் தரல. இந்த பிசி, எஸ்சி, அதுக்குள்ள எஸ்சில இருக்கவங்க இடம் பெறாத அ அவங்களுக்கு மட்டும் இதுல இருக்கிற ஏழைங்களுக்கு வராது அந்த ஆ 10. அவங்களுக்கு மட்டும் மட்டும் அப்படின்ட்டு உயர் ஜாதி ஏழைகளுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்குறாங்க. இடபிள்யூஎஸ் அந்த 10 எடுக்கிறதுனால நீங்க ம், வந்து சமூக நீதியே பாதிக்கப்படுதுன்னு சொல்றீங்களா? ம். அது எப்படின்னு அது கொஞ்சம் விளக்கமா? அதான். அதாவது நாம ஏற்கனவே இப்போ அ ஒன்றிய அரசினுடைய உயர் பதவிகள் இருக்குல்ல. ம். ஐஏஎஸ், ஐபிஎஸ் இது போல ஐஎஃப்எஸ் இது ஆ. அதிலெல்லாம் வந்து ஓபிசி இன்னைக்கு வரைக்கும் வந்து 2 விழுக்காட்டுக்கு மேல போல. இப்போ எஸ்சி, எஸ்டி 5 விழுக்காட்டுக்கு மேல போல. அவங்களுக்கு இத்தனைக்கும் 1943லேருந்து ரிசர்வேஷன் இருக்கு. 50லேருந்து 12% ஆச்சு. 76லேருந்து 15 ஆச்சு. எஸ்சிக்கு, எஸ்டிக்கு 7 ஆச்சு. ஆனாலும் அவங்களும் அந்த உயர் இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் உத்தியோகத்துல 5%க்கு மேல போல. போகல. அப்போ இவங்க ஒரு 5, ஓபிசி ஒரு 2, 7 போக மீதி ஃபுல்லா அப்பர் காஸ்ட் தான் இங்க இருக்கிறாங்க இருக்கு. அப்போ. நீங்க மேலும் அவங்களுக்கு 10 குடுத்தீங்கன்னா, இவங்க அததான் அவங்க தான் போவாங்களே தவிர, இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப குறைஞ்ச மதிப்பெண் வைக்கிறாங்க. நீங்க பேங்க் எக்ஸாம்லாம் வர்றது பார்த்தீங்கன்னா ஆ. தெரியும். நமக்கு வந்து எஸ்சி, எஸ்டி விட அவங்களுக்கு குறைவா குறைவா வைக்கிறாங்க. வச்சிருக்காங்க. வைக்கிறாங்க. எஸ்சி, எஸ்டிக்கு 80 இருக்குதுன்னா, அவங்களுக்கு 40 அப்படி வைக்கிறாங்க. அது ரொம்ப அது வந்து மத்தவங்க போக விடாம தடுத்து அந்த ஆட்களை மட்டுமே அந்த உயர் ஜாதி ஏழைகள்னு சொல்லி அந்த அப்பர் காஸ்ட்டையே முழுக்க ஃபில்லப் பண்றதுக்கான ஒரு திட்டம் தான். அதனால பாதிக்கப்படுறது பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாருக்குமான பாதிப்பு இருக்கு அதுல. ஏன்னா அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதையெல்லாம் சரி செய்யறதுக்கு தான் தேவைப்படுது. ஏன்னா மக்கள் ஆமா. தொகை இது அடிப்படையில வந்து சாதிவாரி சாதிவாரி கணக்கெடுப்பு வந்தா தான். சாதிவாரின்னா வெறும் சாதி மட்டும் கிடையாது. இப்ப 1931 சென்சஸ் எல்லாமே ஆவண காப்பகத்துல இருக்கு ஆமா. நம்மகிட்ட. எல்லா புள்ளியும் வரும். அந்த சென்சஸ் கமிஷனர் ஆபீஸ்ல இருக்கு. இப்ப சிடியாவும் போட்டு தர்றாங்க. அதுல வந்து என்னன்னா, ம் ஒவ்வொரு ஜாதியிலயும் எவ்வளோ பேர் எழுத படிக்க தெரிஞ்சவங்க. அப்ப எழுத படிக்க தெரிஞ்சவங்க எண்ணிக்கை எல்லாம் குறைவில்ல. அப்ப ஒவ்வொரு வீட்டுக்கு வரும்போது சில கொஸ்டினர் வச்சிருப்பாங்க. ஒரு 40 வித ஆ. கேள்விகள் வச்சிருப்பாங்க. கேட்டு எல்லாத்தையும் எழுதி குறிச்சிட்டு போயிட்டு, அ ஒ அவங்க சமூக நிலைமை, அவங்க வீடு கூரை வீடா, கூரை வீடா, மாடி ஓட்டு வீடா, மாடி வீடா, எவ்வளோ நிலம் இருக்கு? எவ்வளோ படிச்சிருக்கு? எத்தனை பிள்ளைங்க எவ்வளோ படிச்சிருக்கிறாங்க? 5வது வரைக்கும் படிச்சவங்க எவ்வளோ? 8வது எவ்வளோ? எஸ்எல்சி வரைக்கும் படிச்சவங்க எவ்வளோ? அதுக்கு மேல அரசு வேலைக்கு போனவங்க எவ்வளோ? தனியார் வேலை செய்றவங்க எவ்வளோ? ம். வேற வேற என்ன வருமானம் வருது? அதையெல்லாம் சேர்த்து தான் எடுத்தாங்க. நம்ம எடுக்க போறோம். இல்ல எடுத்தது அப்படிதான் எடுத்தாங்க. சரி, சரி. வெறும் இந்தந்த ஜாதியில இவ்வளோ மக்கள்னு கிடையாது. இருக்காங்க. இந்த ஜாதியில இவ்வளோ பேர் எஸ்எல்சி வரைக்கும் படிச்சுக்கிறாங்க. இதுல இந்த ஜாதியில படிப்பறிவே இல்லாதவங்க, எழுத்தறிவு தெரிந்தவர்களே இவ்வளோ சதவீதம் குறைவா தான் தான் இருக்கு. இருக்கிறாங்க. அப்படின்லாம் இருக்கு அந்த கணக்குல. அதிகாரங்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? ஆமா, அரசு பணிகள்ல எவ்வளவு பேர் ஆமா. இருக்காங்க? பணியில எவ்வளோ அப்படிங்கிறத அந்த பேர் ஜாதிவாரி இருக்கிறாங்க. கணக்கெடுப்பு சொல்ல எல்லாமே போறது. இருக்கு. அது போல எடுத்தா தான் அது பயன்படும். வெறும் வெறும் சாதி வாரிட்டு இந்த ஜாதியில உள்ள பேர் இருக்கிறாங்கன்னா, அது எதுக்கும் பயன்படாது.
அரசு உத்தியோகங்கள்ல, மாநில அரசு பணிகள்ல, ஒன்றிய அரசு பணிகள்ல எவ்வளோ பேர் இருக்கு, எந்தெந்த சாதியினர் எவ்வளோ பேர் போய் இருக்கிறாங்க. இப்போ தொழிற்சாலை வச்சுக்கிறாங்கன்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எவ்வளோ பேர் எந்தெந்த ஜாதிக்காரங்க தொழில் முதலாளிகளாக மாறி இருக்காங்க. இருக்கிறார்கள். ஆனா இவ்வளவு தகவலையும் நடுவண் அரசால ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எடுக்க முடியல. அதனாலதான் நான் இப்போ பத்திரிகைகள் சொல்றதே பாத்தீங்கன்னா, ம். இவ்வளவு பெரிய தகவல வந்துட்டு இவ்வளவு நுணுக்கமான அளவுகள வந்துட்டு நடுவண் அரசால எடுக்க முடியாது. எடுக்க அவர்கள் முடியும், எடுக்க எடுக்கட்டும் ஒரு முடியும், எடுக்க பக்கம். முடியும். முடியாதுன்னு ஒண்ணும் இல்ல. நடுவண் அரசு ஒரே இடத்துல இருந்து உட்காந்து எடுக்க போறதில்ல. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அதுக்கான ஆட்கள போட்டுருவாங்க. இப்ப ம். நம்ம ஊர்ல வந்து மக்கள் தொகை கணக்கு எடுக்கணும்னா வழக்கமா தொடக்கப்பள்ளி ஸ்கூல் வாத்தியாருங்க, டீச்சருங்க ஆமா. தான் வீடு வீடா வீடு வந்து வீடா போய் எடுப்பாங்க. எடுக்குறாங்க. பார்த்துருப்போம் நம்ம. வந்து கேட்டு எடுத்துட்டு போய் தருவாங்க. அப்படித்தான் பயன்படுத்த போறாங்க. அதுல இந்த கொஸ்டினரில இதெல்லாம் இருக்கணும். ஒரு கேள்வி குடுத்து அனுப்புறாங்கல்ல. ஆமா. அத வீடு வீடா போய் எடுக்கணும். உட்காந்த இடத்துலயே நீங்க எழுதியாந்து என்கிட்ட குடுங்கன்னு கேட்கக்கூடாது. வீடு வீடா போய் வீடு வீடா எடுக்கணும். போய் ஏன்னா எடுக்கணும். அப்படிதான் நடந்திருக்கு. நான் கூட ஆ பார்த்துருக்கேன். ஆமா, ஆ ஆமா. இப்ப அதுல என்ன சிக்கல்னாங்கய்யா, இப்போ ம். வந்துட்டு அவங்களோட கேள்வி எல்லாம் இருக்கு இல்லையா? நீங்க ஆமா. சொன்னீங்கல்ல ஒரு கேள்வி குடுப்போம். அதுவும் இப்ப மாநில அரசு ஒண்ணு தயார்படுத்தல. அந்த கேள்வி சமமா இருக்குமா? அந்த கணக்குகளோட இருக்குமா? அதான் அந்த கேள்வியிலிருந்து அதுக்கப்புறம் நம்ம அதுலருந்து பகுப்பாய்வு செய்து எடுத்துக்கலாம். அவங்க ஒண்ணு குடுத்தாங்கன்னா, அத வச்சு நம்ம அதுலருந்து ஒரு பகுப்பாய்வு பண்ணலாம். அது போல பண்ணி எடுத்துக்கலாம். ஆ. உறுதியாக சாதிவாரி கணக்கெடுப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அது வந்து சாதிய பூசலுக்காக இல்ல. அது வந்து அதனுடைய அடிப்படையில இடஒதுக்கீட வந்து பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத விலாவரியா ஆமா, பேசியிருக்கோம். ஆமா. உங்க நேரம் ஒதுக்கி எங்களுக்கு இவ்வளவு நேரம் அந்த தகவல் மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, குடுத்திருக்கீங்க. மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிங்க. வணக்கம். நன்றி. நன்றி.